இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவை நம்ம எல்லாருமே கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறோம்னு நினைக்கிறீங்களா? இல்லை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒன்று பிலீவ் பண்ணுறேன். என்னுடைய சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் யாரையுமே குறை சொன்னதே கிடையாது. ஐ ஹவ் நாட் யூஸ்ட் மை சோஷியல் மீடியா டு ஹர்ட் சம்மன். ஏன்னா தட் இஸ் நாட் ஹவ் ஐ டூ. நான் ஒரே ஒரு கேள்வி எப்போவுமே எனக்குள்ளே கேட்டுப்பேன். ஒருவேளை ஆண்டவர் மாத்திரம் ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட்டை வச்சுருக்கிறாருன்னு வச்சுக்கலாம். அவர் நான் பண்ண போகிறது இதை எல்லாத்தையும் போட்டு ஆண்ட ஒரு வீடியோ அவர்கிட்ட எல்லாமே இருக்குல்ல. நம்ம என்னென்ன அராஜகம் பண்ணோம் எல்லாம் அதெல்லாம் எடுத்து டேக் பண்ணி இந்தாடா ஜோயில பாருங்கடா அப்படின்னு வீடியோ போட்டு விட்டு ஒருத்தனை பற்றி போட்டு விட்டாருன்னா நம்ம எவனா இருப்போமா ஃபேஸ்புக்கில்? ஸோ இன்றைக்கி நம்ம எல்லோரும் மற்றவர்களை பற்றி ஏன் பேசுகிறோன்னா நம்ம மாற்ற வரைக்கும் பேசுவோம். நிச்சயம் என்றைக்கு நம்ம மாற்றோமோ அன்றைக்கி நம்ம அமைதியாகிடும். ஏன்னா நம்ம யாருமே ஒழுங்கு கிடையாதுங்க. நம்ம உண்மையாகவே ஆண்டவரோட எக்ஸ்பெக்டேஷனை பரிசுத்தம்லாம் நம்ம பக்கத்தில் கூட போக முடியாது. ஏதோ கிருபையில் தான் வாழ்க்கை ஓடுதுன்னு ஒரு பாட்டு இருக்கணும். அதான் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கை. ஏதோ ஆண்டவர் நம்மளை நடத்துகிறாரு. அவர் கிருபையினால் நம்மளுக்கு கிருபைகளை தராரு, கிஃப்ட்ஸ் தராரு. ஸோ ஒருத்தரை நம்ம தாங்குறவங்களா தான் இருக்கணுமே தவிர ஒருத்தரை நம்ம தூக்கி விடுறவங்களா இருக்கணுமே தவிர அடித்து உதச்சி அவனை காலி பண்ணுற அது நம்ம அழைப்பு கிடையாது. அது ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் த வே. ஆனால் எனக்கு ஒரு காரியம் தப்புன்னு பட்டால் முதல் ஆளாக நான் கால் பண்ணுவேன். அவங்கள்ட்ட நேரடியாக பேசுவேன். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சில பேர்லாம் இவங்க கூடலாம் நீ ஏன் ஃப்ரெண்டாக இருக்கான்ற அளவுக்கு என்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் நான் அவங்க தப்பு பண்ணும்போது முதல் ஆளாக நான் பேசியிருக்கிறேன். இன்றைக்கும் என்னை அவங்க நேசிக்கிறாங்க, அவங்க மதிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஜோயல் அண்ணன் கால் பண்ணார்னா நேராக தான் பேசுவார், வெளியில் பேச மாட்டான்னு தெரியும். நான் அவங்கள்ட்ட நேரடியாக கண்டிப்பேன். அவங்கள எத்தனையோ முறை என்கிட்ட மன்னிப்பு கேட்டுருக்காங்க. ஆனால் நான் இது மாதிரி திருப்பி பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம பில்ட் பண்ணணும். இன்னொன்று நிறையா வாட்டி நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா நம்முடைய ஓட்டத்தை பார்க்காம மற்றவங்க ஓட்டத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போது ஆண்டு நம்மளை அழைச்சது என்னென்னா நம்மளை ஒரு ரேஸ்க்காக அழைச்சது. நம்ம ஓடுறது இன்றைக்கி ஒரு ஓட்டங்க. நம்ம ஒரு ரன்னிங் ரேஸில் உசேன் போல்ட் எதை பார்த்து ஓடுவார்? அவருக்கு இருக்கிற கோப்பையை பார்த்து ஓடுவார். அவர் ஃபினிஷ் லைனை தான் பார்ப்பார். பக்கத்தில் இவன் என்ன ஸ்பீடில் ஓடுறான், இவன் என்ன ஸ்பீட். இன்றைக்கி நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டத்தில் இதுதான் பிரச்சனை. அதாவது வேதம் கிளியராக சொல்லுதில்ல, விசுவாசத்தை தோக்கினவர் முடிக்கிறவருமாகிய அவர் மேல் என் கண்களை வைக்கணும். அப்போ என் கண் எங்கே இருக்குன்னா என் விசுவாசம் தோக்கிறவர் மேலே என் கண் இருக்கணுமே தவிர என் பக்கத்தில் இருக்க ஓடிக்கிட்டு இருக்கு. எவனா கீழே விழுந்துட்டானா அவனை தூக்கி விடலாம், அவ்வளோதான். ஆனால் அவன் கீழே விடுறானா ஐயோ தடுக்கிறானா விதப்பான் அதை நான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன் ஓட்டம் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி நம்ம நிறைய பேர் அந்த தப்பு பண்ணுறோம். நான் நினைக்கிறேன் உங்கள் ஓட்டத்தை நீங்கள் ஓடுங்க ஃபஸ்ட்டு. யாருக்காவது உதவி செய்ய முடியுமா உதவி செய்யுங்க. ஆனால் நீங்கள் அவனுடைய குறைகளையே நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஓட்டத்தை விட்டுருவீங்க நீங்கள். ஸோ அதுதான் நினைக்கிறேன். சோஷியல் மீடியா இஸ் அ பவர்ஃபுல் டூல். ஸோ அதை நம்ம கரெக்டான விதத்தில் நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்ம நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக நம்ம இருக்க முடியும். ஸோ நான் கண்ணை மூடும்போது என்னை பற்றி என்ன சொல்லக்கூடாதுன்னா அவன் எல்லாரை பற்றி குறை பேசினுப்பான் சோஷியல் மீடியாவில், அதான் ஜோயல் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த ஒரு சாட்சி நம்மளுக்கு தேவையில்லை. அதோட ஜோயலா அவன் சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டான்னா அது பல பேரை ரீச் பண்ணும், பல பேருக்கு இன்ஸ்பயர் பண்ணும், பல பேரை ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அவன் எது செஞ்சாலும் நல்லாயிருக்கும். அதை மாதிரி இருக்கணுமே தவிர குறை பேசுகிறவன்ற பேரை வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன்?